Hi students, welcome to BMI Max, 10th Standard Max, 3rd Chapter Algebra, Exercise 3.1, second sumல third subdivision பார்க்கலாம். Y plus Z by 4 equal to Z plus X by 4 equal to Z plus Y by 2 and X plus Y plus Z equal to 27. இதுக்கும் nature of solutions கேட்டுருக்காங்க, அது கண்டுபிடிக்கலாம். இப்போது நம்மளுக்கு தனித்தனி ஈக்குவேஷனாக கொடுக்காம அப்படியே எல்லாம் ஒரு லைனாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒன்றுலேருந்தும் ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். இதை மட்டும் அப்படியே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது ரெண்டுலேருந்து ஒரு ஈக்குவேஷன், இது ரெண்டுலேருந்து ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு y plus z by 4 equal to z plus x by 3. இப்போ இதையே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 3 into y plus z equal to 4 into z plus x. அப்போ இது 3 into y 3y plus 3 into z 3z equal to 4z plus 4x. இங்கே இது 4x plus 4z அப்படியே வச்சுக்கலாம். இதையெல்லாம் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ 3y வந்து -3y ஆயிரும். இந்த ப்ளஸ் 3z வந்து -3zன்னு ஆயிரும். அப்போ 4x இங்கே -3y, இங்கே 4zல 3z போச்சுன்னா ஒரு z ஈக்குவல் டு 0. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு இந்த செகண்டும் தேர்டும் எடுத்துக்கலாம். செகண்ட் வந்து z plus x by 3 equal to x plus y by 2. இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 2 into z plus x equal to 3 into x plus y. இது 2 into z 2z plus 2 into x 2x. இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 2z 2x, இங்கே 3x 3y. இப்போ இங்கே இது இப்படியே வச்சுட்டு இதை இந்த சைடு கொண்டு வந்துடலாம். இப்போ இங்கே 3x plus 3y அப்படியே தான் இருக்கும். இது -2z, இங்கே -2x equal to 0. அப்போ x plus இங்கே இது வந்து equal to 0. x plus 3y அப்படியே வச்சுக்கிறோம். இதெல்லாம் இந்த சைடு கொண்டு வந்தோம்னா இது -2z -2x equal to 0. இப்போ 3xல 2x போச்சுன்னா ஒரு x plus 3y -2z equal to 0. இது செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கலாம். x plus y plus z equal to 27. அது தேர்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 4x - 3y plus z equal to 0. அதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் வந்து x plus 3y - 2z equal to 0. இதில் வந்து y எலிமினேட் பண்ணுறோம். ஏன்னா இங்கே -3y + 3y இப்படியே கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்குது. சைனெல்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை, எதையும் மல்டிப்ளையும் பண்ண வேண்டியதில்லை. இப்போ 3y கேன்சல் ஆயிரும். 4x plus x வந்து 5x -2zல ஒரு z போச்சுன்னா z, இங்கே பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்கனால மைனஸ் ஈக்குவல் டு 0. இது ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். அடுத்தது ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 4x - 3y plus z equal to 0. தேர்ட் ஈக்குவேஷன் வந்து இங்கே நம்மளுக்கு வந்து இங்கே 3y இருக்குது, அதில் வந்து வெறும் y மட்டும்தான் இருக்குது. தேர்ட் ஈக்குவேஷனில் x plus y plus z equal to 27. அது ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இங்கே 3y இருக்குது, இதில் வெறும் y தான் இருக்குது. அதனால் இந்த ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறோம். பண்ணோம்னா 3x plus 3y plus 3z equal to 27 into 3 வந்து 81. இப்போ y கேன்சல் ஆயிரும். இங்கே 4x plus 3x வந்து 7x plus 3z plus 4z வந்து 4z ஈக்குவல் டு இங்கே 81. இது ஃபிஃப்த் ஈக்குவேஷன் எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷனையும் ஃபிஃப்த் ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணலாம். ஃபோர்த் ஈக்குவேஷன் வந்து 5x - zன்னு இருக்குது. இதில் வந்து z தான் நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். ஏன்னா ஃபோர்த் ஈக்குவேஷன் ஃபிஃப்த் ஈக்குவேஷன் ரெண்டுலேயுமே வந்து z இருக்குது. ஆனால் இதில் வந்து 4z இருக்குது. ஃபோர்த் ஈக்குவேஷனில் ஒரு z தான் இருக்குது. அதனால் ஃபோர்த் ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ 20x - 4z equal to 0 ஆயிரும். ஃபிஃப்த் ஈக்குவேஷன் வந்து 7x plus 4z equal to 81. இப்போ இது 4z, இந்த -4z plus 4z கேன்சல் ஆயிரும். 20x plus x வந்து 27x equal to 81. இப்போ x equal to 81/27. இது வந்து 3 times 27ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 times 81. இப்போ xோட வேல்யூ 3. சப்ஸ்டியூட் x equal to 3 in equation 4. ஃபோர்த் ஈக்குவேஷன் வந்து 5x - x
minus z equal to 0 தான் fourth equation. இப்போ இதில் எக்ஸுக்கு பதிலாக 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ 5 into 3 15 minus z equal to 0. இப்போ minus z equal to இந்த ப்ளஸ் 15 இந்த சைடு வந்தோம்னா minus 15 ஆயிரும். இப்போ z equal to இங்கே மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும் 15. இப்போ x equal to 3ன்னு கிடச்சிருச்சு, z equal to 15ன்னு கிடச்சிருச்சு. இப்போ இது ரெண்டையும் வந்து தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ x + y + z equal to 27 தான் தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ 3 எக்ஸுக்கு பதிலாக 3 ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டுக்கு பதிலாக 15 ஈக்குவல் டு 27. இப்போ ஒய் இங்கே வச்சுட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 18 ஈக்குவல் டு 27. இப்போ ஒய் ஈக்குவல் டு 27 இந்த ப்ளஸ் 18 இதுக்கு வந்தோம்னா மைனஸ் 18 ஆயிரும். இப்போ ஒய் ஈக்குவல் டு 27 மைனஸ் 8 வந்து 9. அப்போ எக்ஸோட வேல்யூ 3, ஒய் ஈக்குவல் டு 9 அண்ட் இசட் ஈக்குவல் டு 15. இப்போ எக்ஸ் ஒய்யோட இசட்டோட வேல்யூ வந்துடுச்சு. அந்த ஃபஸ்ட்டு 2 சப்டிவிஷன்ஸ்லேயும் இந்த XYZோட வேல்யூ வரல, அதனால் அது வந்து ஒன்று வந்து மெனி சொல்யூஷனும் ஒன்று நோ சொல்யூஷன்ஸ்னும் ஆன்சர் வந்துடுது. இப்போ இதில் சின்னதாக ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் அதில் y எலிமினேட் பண்ணுறோம். அடுத்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் தேர்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 3. தேர்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி அதுலேயும் y எலிமினேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஈக்குவேஷன் ஃபிஃப்த் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இது ஃபோர்த் ஈக்குவேஷனையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபிஃப்த் ஈக்குவேஷன் எடுத்தோம்னா அதில் இசட்டை கேன்சல் பண்ணுறோம். அடுத்து எக்ஸ் வந்து 3ன்னு கிடச்சிடும், இதை கேன்சல் பண்ணோம்னா இதையே ஃபோர்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இசட்டோட வேல்யூவும் கிடச்சிரும். இப்போ எக்ஸு இசட்டு ரெண்டையும் வந்து தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you so much for watching. Tata. Bye.